ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் காட்டிலே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து மந்திரவாதி வந்திருக்கிறான் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள ஆந்தை போலவும் கூகை போலவும் கத்தி பார்க்கிறார்கள். இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னால் ஆந்தை போல சிறப்பாக கத்த முடிகிறதா என்பதை அவர் கத்தி காமிக்கும் பொழுது அது அப்படியே ஆந்தை போலவே இருக்கிறது என்று சேந்தன் அமுதனும் அதற்கு ஆமோதித்தான். அவன் வினவுகிறான், எப்படி இதை கற்றுக்கொண்டாய் என்று கேட்டபொழுது, மந்திரவாதி ஒருவனிடம் கற்றுக்கொண்டேன். மந்திரம் பலிப்பதற்கு இப்படி ஆந்தை போல கத்தத் தெரிந்திருக்க வேண்டுமா? உனக்கு மந்திர வித்தை கூட தெரியுமா என்ன? ஏதோ கொஞ்சம் தெரியும். என்னுடைய மந்திர சக்தியை பரீட்சித்து பார்க்கிறாயா? எப்படி பரீட்சிக்கிறது? இப்பொழுது நாம் பேசுவதையெல்லாம் நமக்கு பக்கத்தில் ஒருவன் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். நீ வேண்டுமானால் தேடிப்பாரேன். இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள்ளே காட்டில் சலசலப்பு சத்தம் கேட்டது. மந்திரவாதி ரவிதாசன் மறைந்திருந்து வெளியே வந்தான். என்று சிரித்துக் கொண்டே வந்தான். பெண்ணே, அப்படியா சமாதானம்? உனக்கு தந்திரம்தான் தெரியும் என்று நினைத்தேன். மந்திரம் கூட தெரியுமா என்று கேட்டான். அட பாதகா, நீதானா? பெண்ணே, நான் யார் என்று உனக்கு தெரியுமா? இலங்கையில் இளவரசரை கொல்ல பார்த்தவன் நீ. அது உன்னால் முடியவில்லை. ஆகையால் நடுக்கடலில் மந்திரம் போட்டு சுழற்காற்றை வரவழைத்து இளவரசரையும் அவருடைய சிநேகிதனையும் மூழ்கடித்து விட்டாய். அவர்கள் மூழ்கியது உனக்கு எப்படி நிச்சயமாக தெரியும்? நீ பார்த்தாயா? 2 பேருடைய உடல்களும் கரையில் வந்து ஒதுங்கின. பூதத்தீவிலே குழி தோண்டி அவர்களை புதைத்து விட்டு வந்தேன். துரோகி, உன் மந்திரத்தில் இடிவிட. பெண்ணே, என்னை ஏமாற்ற பார்க்காதே. என்னுடைய மந்திரத்திற்கு பதில் மந்திரம் போட்டு நீ அவர்களை உயிர் பிழைக்கச் செய்யவில்லையா? ஐயோ, அது எப்படி உனக்கு தெரிந்தது? இந்த ரவிதாசனுக்கு புறக்கண்ணை தவிர அகக்கண்ணும் உண்டு. 100 காத தூரத்தில் நடப்பதையும் என்னுடைய மந்திர சக்தியினால் தெரிந்து கொள்வேன். அப்படியானால் என்னை எதற்காக கேட்கிறாய்? உன்னை பரிசோதிப்பதற்காக கேட்கிறேன். அவர்களை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய் என்பதை சொல்லிவிடு. இல்லாவிட்டால் உங்கள் இருவரையும் இங்கேயே எரித்து சாம்பலாக்கி விடுவேன் என்றான் ரவிதாசன். அவனுடைய புறக்கண்கள் அந்த சமயம் நெருப்பு தணல்களைப் போல அனல் வீசி ஜொலித்தன. என்ன, உண்மையை சொல்லுகிறாயா மாட்டாயா? ஓம் ஹ்ரீம் ஹ்ராம் பஷக், இதோ என் மந்திரத்தின் சக்தியை காட்டப் போகிறேன். பூங்குழலி பயத்தினால் நடுநடுங்கி சேந்தன் அமுதனை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அவனிடம் மெல்லிய குரலில், நான் இப்போது ஓடப்போகிறேன், நீ அவனை தடுத்து நிறுத்திப்பார் என்றாள். மந்திரவாதியை பார்த்து உரத்த குரலில், என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர்கள் இருக்கும் இடத்தை காட்டிவிடுகிறேன் என்று கூறினாள். என்னுடன் வா, காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாழடைந்த மண்டபத்துக்கு நேர்மாறான திசையை நோக்கி நடந்தாள். மந்திரவாதி அவளை பின்தொடர பார்த்தான். சேந்தன் அமுதன் பின்னாலிருந்து அவனை பிடித்து நிறுத்த முயன்றான். பூங்குழலி ஓடத் தொடங்கினாள். மந்திரவாதி சேந்தன் அமுதனை ஒரே தள்ளாக தலைகுப்புற தள்ளிவிட்டு பூங்குழலியை தொடர்ந்து ஓடினான். பூங்குழலி மானைப் போல விரைந்து பாய்ந்து ஓடினாள். மந்திரவாதி மானை துரத்தும் வேடனைப் போல அவளை பிடிக்க ஓடினான். ஆனால் அவளை பிடிப்பது எளிதில் முடிகிற காரியமாயில்லை. மந்திரவாதி அவளை துரத்துவதை விட்டு நின்றுவிடலாமா என்று எண்ணிய போது பூங்குழலியும் களைத்து போனவளைப் போல நின்றாள். மந்திரவாதி மறுபடியும் அவளை துரத்தினான். இருவருக்கும் பின்னால் சேந்தன் அமுதனும் தட்டு தடுமாறி விழுந்தடித்து ஓடி வந்து கொண்டிருந்தான். ஓடும்போது மறைந்த மண்டபத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்யலாமா என்று அவன் அடிக்கடி நினைத்தான். அதே சமயத்தில் பூங்குழலியை மந்திரவாதியிடம் தனியாக விட்டுவிட்டு போகவும் அவனுக்கு மனம் வரவில்லை. பூங்குழலி ஒரு மேட்டின் மீது ஏறி நின்றாள். அங்கே சற்று காத்திருந்ததோடு அல்லாமல் திரும்பி பார்த்து மந்திரவாதியை கைதட்டி அழைத்தாள். மந்திரவாதி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவள் அருகில் போய் நின்றான்.
அவளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அவள் கன்னத்தில் 4 அறை கொடுக்க வேண்டும் என்று அவன் எண்ணிய சமயத்தில் பூங்குழலி, அதோ பார் என் காதலர்களை என்றாள். அவள் சுட்டிக்காட்டிய திசையை மந்திரவாதி பார்த்தான். முன்னொரு தடவை வந்தியத்தேவன் கண்ட காட்சியை அவனும் கண்டான். சதுப்பு நிலத்தில் ஆங்காங்கு தீப்பிழம்புகள் குப் குப் என்று தோன்றுவதும் கப் கப் என்று மறைவதுமாயிருந்தன. ரவிதாசனுக்கு அந்த பயங்கர தோற்றத்தின் காரணம் என்னவென்று தெரியும் என்றாலும் அந்தச் சமயம் அவனுக்கு ரோமம் சிலிர்த்தது. மந்திரவாதி, உனக்கு மந்திரம் தெரியும் என்றால் இந்த கொள்ளிவாய் பிசாசுகளை ஓட்டுவதற்கு ஒரு மந்திரம் போடு பார்க்கலாம். இவை என்னை பாடாய்ப்படுத்தி வைக்கின்றன என்றாள். ரவிதாசனுக்கு அளவில்லாத கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. பெண்ணே, என்னை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறாயா என்று கர்ஜித்தான். உன்னை எதற்காக நான் ஏமாற்ற வேண்டும்? இளவரசரும் வல்லரைவனும் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி நீ என்னை இழுத்தடிக்கவில்லையா? அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நான் சொன்னதே நீ நம்பவில்லை. வேறு என்ன செய்யட்டும்? இளவரசர் இறந்தது உண்மைதானா? ஆணையிட்டு சொல்வாயா? ஆணை எதற்கு? இதோ ஆகாசத்தை பார். ரவிதாசன் வானத்தை நோக்கினான். வால் நட்சத்திரம் தெரிந்தது. வால் நட்சத்திரம் தோன்றினால் அரசகுலத்தில் மரணம் என்று உனக்கு தெரியாதா? அப்படியே நடந்துவிட்டது என்றாள் பூங்குழலி. பெண்ணே, அப்படியானால் உன் கையில் உள்ள கெண்டியை இப்படி கொடு. அதில் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா? உன்னோடு ஓடி வந்ததில் எனக்கு தாகம் எடுத்து விட்டது. பூங்குழலி திடீரென்று மறுபடி ஓட்டம் பிடித்தாள். மேட்டிலிருந்து தாவிக் குதித்து இறங்கி கொள்ளிவாய் பிசாசுகள் தோன்றி மறைந்த சதுப்பு நில பரப்பை நோக்கி ஓடினாள். ரவிதாசன் ஆத்திரத்தினால் அறிவை இழந்தான். பூங்குழலியை பிடித்து அவளுடைய கருத்தை நெரித்து கொன்றுவிட வேண்டும் என்று வெறியை அடைந்தான். தலைகால் தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து ஓடினான். சிறிது தூரம் ஓடிய பிறகு பூங்குழலி சட்டென்று கொஞ்சம் குனிந்து 4-5 அடி ஒரு புறமாக நகர்ந்து கொண்டாள். அதிக வேகமாக அவளை துரத்தி வந்த ரவிதாசனால் அவள் நின்ற இடத்தில் நிற்க முடியவில்லை. அவளுக்கு அப்பால் சில அடி தூரம் வரையில் சென்று நின்றான். திரும்பி அவளை பிடிப்பதற்காக பாய பார்த்தான். ஆனால் முடியவில்லை. கால்களுக்கு திடீரென்று என்ன நேர்ந்து விட்டது? இவை ஏன் இப்போது நகரவில்லை? அவை ஏன் சில்லிட்டு இருக்கின்றன? இது என்ன? உள்ளங்காலிலிருந்து சில்லிப்பு மேலே மேலே வந்து கொண்டிருக்கிறதே. இல்லை இல்லை, கால்கள் அல்லவா கீழே போய்க் கொண்டிருக்கின்றன. கீழே கீழே போய்க் கொண்டிருக்கின்றன. ரவிதாசன் குறிந்து பார்த்தான். ஆம், அவனுடைய கால்கள் கீழே புதை சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்டான். ஒவ்வொரு அணுவாக, ஒவ்வொரு அங்குலமாக அவன் கால்கள் கீழே சேற்றில் மெதுவாக புதைந்து கொண்டிருந்தன. ரவிதாசன் தன்னுடைய அபாய நிலையை உணர்ந்தான். சேற்றிலிருந்து வெளிவர முயன்றான். கால்களை உதறியெடுக்க பிரயத்தனம் செய்தான். அவனுடைய பிரயத்தனம் பலன் தரவில்லை. கீழே சேற்றுக்கடியில் ஏதோ ஒரு பூதம் இருந்து அவனை பற்றி இழுப்பது போல தோன்றியது. பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். மந்திரவாதி, என்ன விழிக்கிறாய்? பூதத்தின் வாயில் அகப்பட்டு கொண்டாயா? மந்திரம் போட்டு பார்ப்பதுதானே என்றாள். மந்திரவாதி ஒரு பக்கம் பீதியினாலும் மறுபக்கம் கோபத்தினாலும் நடுநடுங்கினான். அடி பாவி, உன் வேலையா இது என்று கையை நெரித்தான். என் கழுத்தை பிடித்து நெரிக்க வேண்டுமென்று நீ ஆசைப்பட்டாயல்லவா? அதற்கு பதிலாக கையை நெரித்துக்கொள் என்றாள். ரவிதாசன் கோபத்தை அடக்கிக் கொண்டு, பெண்ணே, சத்தியமாகச் சொல்லுகிறேன், உன்னை நான் ஒன்றும் செய்யவில்லை. சற்று கை கொடுத்து என்னை கரையில தூக்கிவிடு என்றான். பூங்குழலி ஹஹஹா என்று சிரித்தாள். உன்னை கரையேற்றிவிட என்னால் ஆகாது. உன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட பேய் பிசாசுகளையெல்லாம் கூப்பிடு என்றாள். ரவிதாசன் இதற்குள் தொடை வரையில் சேற்றில் புதைந்து போயிருந்தான். அவன் முகத்தை பார்க்க பயங்கரமாயிருந்தது. அவனுடைய கண்கள் கொள்ளிக்கட்டைகள் போல சிவப்பு தணல் ஒளியை வீசின. கைகளை நீட்டி புதை சேற்றுக்கு அப்பால் இருந்த கரையை பற்றினான். அங்கே நீண்டு வளர்ந்திருந்த கோரைப் புற்களின் அடிப்பகுதியை பிடித்து கொண்டான். மறுபடியும் சேற்றில் இருந்து வெளிவர பிரயத்தனம் செய்தான். ஆனால் புதைந்திருந்த கால்களை அசைக்கவும் முடியவில்லை. பெண்ணே, பெண்ணே, உனக்கு புண்ணியம் உண்டு, என்னை காப்பாற்று என்று ஓலமிட்டான். இதற்குள்ளே அங்கே சேந்தன் அமுதன் வந்து சேர்ந்தான். ரவிதாசனுடைய நிலைமை என்னவென்பதை அவன் ஒரு நொடியில் அறிந்து கொண்டான். அவனுடைய கண்களில் இரக்கத்தின் அறிகுறி புலப்பட்டது. பூங்குழலி அவனை பார்த்து, வா போகலாம் என்றாள். ஐயோ, இவனை இப்படி விட்டுவிட்டா போகிறது? ஏன், சேற்றில் இவன் முழுவதும் புதைகிற வரையில் இருந்து பார்க்க வேண்டும் என்கிறாயா? இல்லை இல்லை, இவனை இப்படியே விட்டுவிட்டு போனால் வாழ்நாளெல்லாம் கனவு காணுவேன். இவனை கரையேற்றிவிட்டு போகலாமே. அத்தான், இவன் என்னை கழுத்தை நெரித்து கொல்ல நினைத்தான். அவனுடைய பாவத்துக்கு கடவுள் அவனை தண்டிப்பார். நாம் காப்பாற்றி விட்டு போகலாம். அப்படியானால் உன் மேல் துண்டை கொடு என்றாள் பூங்குழலி. அமுதன் தன் மேல் துண்டை கொடுத்தான். அதன் ஒரு முனையை புதை சேற்று குழிக்கு அருகில் இருந்த ஒரு புதரின் அடிப்பகுதியில் பூங்குழலி கட்டினாள்.
இன்னொரு முனையை ரவிதாசனிடம் கொடுத்தாள். மந்திரவாதி, இதோ பார், இந்த துண்டின் முனையை பிடித்துக் கொண்டிரு. அதிகம் பலங்கொண்டு இழுத்தால் புதர் வேரோடு வந்துவிடும். ஆகையால் மெல்ல பிடித்துக் கொண்டிரு. நீயாக கரையேற முயலாதே. பொழுது விடிந்ததும் யாராவது இந்த பக்கம் வருவார்கள். அவர்கள் உன்னை கரையேற்றுவார்கள் என்றாள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். நாடகத்துல மாமல்ல சக்கரவர்த்தியா வேஷம் போட்டு நடிப்பவர் நம் நண்பரா இருந்தாலும் அந்த தருணத்துல அதை மறந்து அவரை சக்கரவர்த்தியாகவே பார்க்கிறோம். கற்பனையில இது ஒரு கூறு. இன்னொன்னு, நடைமுறையில ஏற்க முடியாத சில அம்சங்களை பார்வையாளர்கள் வலிந்து ஏத்துக்கிட்டு அவற்றோட இணைவது. பொழுதுபோக்கு காரணங்களால நம்பிக்கையின்மையை சற்று தள்ளி வைப்பத வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் என்கிற தொடர் குறிப்பிடுது. இந்த நெடுங்கதையில கொள்ளிவாய் பிசாசு நாடகத்தை பார்த்த வந்தியத்தேவனுக்கும் ரவிதாசனுக்கும் சற்று பீதியை தந்தாலும் இந்த தோற்றத்துக்கும் கற்பனைக்கும் தொடர்பு இல்லைங்கிறது தெரியும். நடுக்கடல்ல சுழற்காற்றை உருவாக்க வல்ல சக்தி தனக்கு இல்லைங்கிறது ரவிதாசனுக்கே தெரியும். ஆனா இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டினாலும் ஆண்டு போன வீரபாண்டியரை மீட்கிற சக்தி என் மந்திரத்துக்கு கூட கிடையாதுன்னு சப்பக்கட்டு கட்டுறதும் அந்த மந்திரவாதிக்கு கைவந்த கலைதான். பகைமைங்கிறதே ஒருவர் தன்னிடம் இருக்கிற தீய குணங்களை ஒப்புக்கொள்ளாமல் அவை பிறரிடம் இருப்பதாக கொண்டு தன்னைத்தாமே ஏமாற்றிக் கொள்ற பாவனை தான்னு கணிச்சிருக்காங்க உளவியலார். ரவிதாசனை புதைச்சேற்றில தள்ளி இருந்தா அது கொலையாகும். பூங்குழலியை துரத்தி பிடிக்க வந்தவன் வெறியுடன் இருந்ததால தானாகவே இதுல விழுந்துட்டான். குரூர எண்ணம் படைச்சவன் மந்திரவாதி. அதனால அவன் மேல எரிச்சல். அதன் விளைவு நிதானம் இழப்பு. இப்ப சில குறிப்புகள். அங்குலம். நமது தொன்மையான அளவை முறைகள் 4: எண்ணல், எடுத்தல், அதாவது நிறுத்தல், முகத்தல், நீட்டல். இவற்றில நீட்டல் அளவை அலகு முறையின் அடிப்படை ஓர் அடி. இது 12 அங்குலம் கொண்டது. அங்குலி, இதன் பொருள் விரல். 5 விரல்கள்ல அங்குஷ்டம் என்பது கட்டை விரல். சராசரியா கட்டை விரலின் அகலம் 1 அங்குலம், அதாவது 2.54 சென்டிமீட்டர். கோடிக்கரை புதை சேற்றின் பயங்கரத்தை இங்க 3ஆம் தடவையா பார்க்கிறோம். முதல்ல மான்குட்டியை காப்பாத்தினா. விடுதலை ஆனதும் ஒடியே போயிடுச்சு அந்த மான்குட்டி. ஒட்டிக்கிட்ட சேத்தை பத்தி மிருகங்களுக்கு கவலை இல்லை. அடுத்து வந்தியத்தேவன் சிக்கிக்கிட்டான். அவனை இழுத்து கரையில விட்டதும் கவலைப்பட்டது சேற்றை பற்றி. கடலுக்கு போய் கழுவிக்க பூங்குழலின் உதவி தேவைப்பட்டது. இப்ப மந்திரவாதி. அந்த தருணத்துல சேந்தன் அமுதன் வந்து சேர்ந்தான். இல்லாட்டி அப்படியே விட்டுட்டு போயிருப்பான். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.